அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 18ஆம் திகதி வெள்ளிக்கிழமை. இன்றைய தினமும் காலை வேளையில் நமது டிவியின் மறுபக்கம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நமது டிவி செய்தி அறைக்கு கிடைத்திருக்கக்கூடிய பத்திரிகைகளின் முதற்பக்க செய்திகள் தொடர்பில் ஆராய்ந்து அதன் ஏனைய தகவல்களையும் நாங்கள் மறுபக்கம் தொகுப்பினூடாக உங்களுக்கு கொண்டு வர தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அரசாங்கம் பாதுகாப்பை காரணம் காட்டி மக்களின் காணிகளை வைத்திருக்க முடியாது, விடுவிக்கக்கூடிய அனைத்து காணிகளையும் விடுவிப்போம், திஸ்ஸ விகாரை பிரச்சினைக்கு தீர்வு உண்டு, மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும், வடக்கு கிழக்கு மக்களின் பிரச்சினைகளுக்கும் தீர்வு, காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சினைக்கு தீர்வு உண்டு என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் நிலப்படத்துடன் இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முதற்பக்க செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. குறிப்பாக நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மன்னார் மற்றும் யாழ்ப்பாணத்திற்கு விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலினை அடிப்படையாக கொண்டு தேர்தல் பிரசார நடவடிக்கையாகவே இந்த விஜயம் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதனோடு தொடர்புபட்டு மன்னார் மற்றும் யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி தெரிவித்த கருத்துக்களையே இன்றைய யாழ் தினக்குரல் அதே போல வலம்புரி உதயன் ஆகிய 3 பத்திரிகைகளும் முன்பக்க தலைப்புச் செய்திகளாக பிரசுரித்திருக்கின்றன. ஆகவே அனைத்து செய்திகளையும் பார்த்துவிட்டு நேற்றைய தினம் ஜனாதிபதி தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பிலும் நாங்கள் விரிவாக ஆராய்வோம். அந்த வகையில் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முதற்பக்கத்தில் பிரசுரமாக இருக்கக்கூடிய ஏனைய செய்திகளை நோக்குமிடத்து காணி விடுவிப்பு தொடர்பில் ஊடக சந்திப்பு நடத்திய மக்களுக்கு அச்சுறுத்தல் என்ற தகவலும், 5வது ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்தும் வலி வடக்கில் 2900 ஏக்கர் நிலம் இராணுவத்தினரின் ஆக்கிரமிப்பில் என்ற செய்தியும், திருட்டு சம்பவம் தொடர்பிலான முறைப்பாட்டை பதிவு செய்ய மறுப்பு தெரிவிக்கும் போலீசார் என்ற தகவலானது இளவாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சம்பவம் ஒன்றை அடிப்படையாக கொண்டு இன்றைய யாழ் தினக்குரல் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அதேபோல மக்களின் கருத்தை அறிந்த பின்பே காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் நிலப்படத்துடன் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அசுவசும திட்டத்தில் புதிதாக 4 லட்சம் குடும்பங்கள் உள்ளீர்ப்பு என்ற தகவலும், மக்களுக்கு பணியாற்றுவது ரவுடித்தனம் என்றால் ரவுடி பட்டத்தை மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்வதற்கும் தயார் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரின் நிலப்படத்துடன் குறித்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு சூத்திரதாரி யார் உடன் வெளிப்படுத்துங்கள், கத்தோலிக்க ஆயர் பேரவை கோரிக்கை என்ற செய்தியும் இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முதற்பக்கத்தில் செய்தியாக பிரசுரமாக இருக்கின்றது. அதே போல அனுரவின் வருகையால் சோதனை சாவடிகள் காணாமல் போயின என்ற தகவலும், தபால் மூல வாக்களிப்பு திகதிகளில் மாற்றம் என்ற தகவலும் இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. அதே போல உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக திஸ்ஸ விகாரையில் உள்ள அரசியல் நீக்கப்பட வேண்டும், தீர்வு கிட்டுவதற்கு அதுவே வழியாம், ஜனாதிபதி அனுர யாழில் தெரிவிப்பு என்ற செய்தி ஜனாதிபதியின் நிலப்படத்துடன் உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அதே போல விடுவிக்கக்கூடிய காணிகளை நிச்சயம் நாம் விடுவிப்போம் என்ற செய்தியும், எந்த கடினமான சூழ்நிலையிலும் தமிழர்களின் நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய மாட்டேன், ஜனாதிபதி உறுதி என்ற செய்தியும் இன்றைய உதயன் பத்திரிகையின் முதற்பக்க செய்தியாக பிரசுரமாக இருக்கின்றது. அதே போல உறவுகளை தொலைத்து வேதனை எனக்கு புரியும், ஜனாதிபதி உருக்கம் என்ற தகவலும், உச்சகட்ட பாதுகாப்பு என கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்றும், உயர் பாதுகாப்பு வலயத்திலும் காணிகள் விடுவிப்பு வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை என்ற செய்தியும், காணிகளை விடுவிக்குமாறு கோரியோருக்கு கெடுபிடி என்ற செய்தியானது அதன் விரிவான செய்தி 7ஆம் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றது என சிறிய கட்டமிடப்பட்ட தலைப்பாக உதயன் பத்திரிகையின் முதற்பக்கத்தில் செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அதே போல மன்னார் ராமேஸ்வரம் படகு சேவை விரைவில், உள்ளூராட்சி தேர்தல் தபால் மூல வாக்களிப்பு திகதிகளில் மாற்றம் என்ற செய்தியும், சூழலுக்கு பாதிப்பின்றியே காற்றாலை மின் உற்பத்தி மன்னாரில் வைத்து அனுர தெரிவிப்பு என்ற தகவலும், கத்தோலிக்க ஆலயங்களில் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடு, புனித வார வழிபாடு ஆரம்பம் என்ற செய்தியும், குளத்தில் நீராடியவர் நீரில் மூழ்கி இறப்பு என்ற செய்தியும், வாகன திருத்தகம் தீயில் எரிந்து அழிவு, பெரும் சொத்துக்கள்
நாசம் என்ற செய்தியும் இன்றைய உதயன் பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாகி இருக்கின்றன. இதேபோல வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்திகளாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் மன்னார் மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களில் நடாத்திய தேர்தல் பிரசார கூட்டங்களில் தெரிவிக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பிலேயே இன்றைய வலம்புரி பத்திரிகையிலும் செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அந்த வகையில் உறவுகளின் வலியை நான் நன்கறிவேன், காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு என்ன நடந்தது என்பது பகிரங்கப்படுத்தப்படும், யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி உறுதி என்ற செய்தியும், திஸ்ஸ விகாரை பிரச்சினை இலகுவில் தீர்க்கப்படக்கூடியது, அரசியல்வாதிகளால் குழப்பம் அனுர என்ற தகவலும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முதற்பக்க செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. அதே போல போரால் எம் உறவுகளை இழந்தோம், இனி அந்த நிலை எமக்கு வேண்டாம், எங்கள் தலைமுறை சமாதானமாக வாழட்டும், படையினர் வசமுள்ள காணிகள் விடுவிக்கப்படும், யாழில் ஜனாதிபதி உறுதி என்ற செய்தியும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முதற்பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றது. அதே போல யாழ்ப்பாண நூலக எரிப்பு இனவாதத்தின் உச்சம், யாழில் ஜனாதிபதி தெரிவிப்பு என்ற செய்தியும், மன்னார் ராமேஸ்வரம் படகு சேவை விரைவில், ஜனாதிபதி அனுர உறுதி என்ற தகவலும், அனுரவின் யாழ் விஜயத்தில் ஊடகங்கள் வாயிலாக காணி விடுவிப்பு கோரிக்கை, பலாலி போலீசார் கடும் அச்சுறுத்தல் என்ற தகவலும், தன் பதவி நிலை மறந்து அனுர தெரிவித்த கருத்தால் பாரிய சர்ச்சை, தேர்தல்கள் ஆணைக்குழு கடும் கண்டனம் என்ற தகவலும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. அதே போல தமிழ் தேசியமே எமது இருப்பின் அடிப்படை, அது வெற்று கோஷமல்ல, சிறிதரன் எம்பி என்ற தகவலும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முதற்பக்க செய்தியாக பிரசுரமாக இருக்கின்றது. ஏனைய தகவல்களாக குளத்தில் மூழ்கி இளைஞன் உயிரிழப்பு, வரணியில் சம்பவம் என்ற செய்தியும், ஈஸ்டர் பெருநாள் தேவாலயங்களுக்கு விசேட பாதுகாப்பு என்ற தகவலும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. ஆகவே இவைதான் இன்றைய தினம் நமது டிவி செய்தி அறைக்கு கிடைத்த பத்திரிகைகளின் முதற்பக்க தகவல்களாக காணப்படுகின்றன. இவற்றில் நேற்றைய தினம் ஜனாதிபதி யாழ்ப்பாணம் மற்றும் மன்னாரில் தெரிவிக்கப்பட்ட தகவல்களை பிரதான செய்திகளாக இடம் பிடித்திருக்கின்றன. அது தொடர்பில் நமது டிவியின் பார்வையில் நோக்கமிடத்து நேற்றைய தினம் ஜனாதிபதி மன்னார் மற்றும் யாழ் மாவட்டங்களில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டங்களில் கலந்து கொண்டிருந்தார். இதன் போது மிகவும் மக்களுக்கு தேவையான அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும், இதில் காணப்படக்கூடிய இடர்பாடுகள் என்ன, காலமாக இந்த பிரச்சனை தொடர்வதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பான பல்வேறு விடயங்களை ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். அதே போல வடக்கில் முன்னெடுக்கப்படக்கூடிய அபிவிருத்தி திட்டங்கள் உள்ளிட்ட ஏனைய முதலீட்டு திட்டங்கள் தொடர்பிலும் ஜனாதிபதி கருத்து தெரிவித்திருந்தார். குறிப்பாக மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை அமுல்படுத்துவதில் பாரிய சர்ச்சை நிலை தொடர்ந்தும் நிலவி வருகிறது. அங்கு காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்படக்கூடாது என மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இருந்த போதிலும் நாட்டின் அபிவிருத்தியை இலக்காக கொண்டு பல்வேறு செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இவ்வாறான திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. அந்தந்த இடங்களுக்கு பொருத்தமான வகையில் முதலீட்டு திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. அதில் சூழலியல் காரணி என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. ஆகவே வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில், குறிப்பாக மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் காற்றாலை மின் உற்பத்திக்கு மிகவும் பொருத்தமான சூழல் கட்டமைப்பு காணப்படுவதன் காரணமாக அங்கு மின் உற்பத்தி திட்டத்தை முன்னெடுப்பது தொடர்பில் தொடர்ந்தும் ஆராயப்பட்டு வருகின்றது. இந்த பின்புலத்தில் அந்த திட்டத்தை இடைநிறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கும் சந்தர்ப்பத்தில் நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மன்னாரில் கருத்து தெரிவித்த போது, மக்களின் அனுமதி பெற்றதன் பின்னரே மக்களின் நலன் பாதுகாக்கும் பட்சத்தில் மாத்திரமே குறித்த திட்டம் உரிய முறையில் முன்னெடுக்கப்படும் என தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இந்த விடயம் தொடர்பில் தொடர்ந்தும் நமது டிவி அவதானித்து கொண்டிருக்கும். இது தொடர்பான அனைத்து தகவல்களையும் நமது டிவி செய்தியூடாக கொண்டு வர நாங்களும் தயாராக இருக்கின்றோம். அதே போல யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருந்த ஜனாதிபதி நேற்றைய தினம் மிக உருக்கமான சில விடயங்கள் தொடர்பில் கருத்து தெரிவித்திருந்தார். காணி விடுவிப்பு, காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயம் உள்ளிட்ட பல மக்களின் காலாகாலமாக நீண்டு கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பில் கருத்து தெரிவித்திருந்தார். அதில் குறிப்பாக திஸ்ஸ விகாரை தொடர்பில் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார்.
நாட்டின் எந்த ஒரு பகுதியிலும் தொல்லியல் பொருட்கள் காணப்படும் இடம் எதுவாக இருந்தாலும் அந்த இடம் பாதுகாக்கப்பட வேண்டும். அது சிங்கள மக்கள் வாழ்கின்ற பகுதியாக இருந்தாலும் சரி, தமிழர் அல்லது முஸ்லிம்கள் வாழ்கின்ற பகுதிகளாக இருந்தாலும் சரி, தொல்லியல் பொருட்கள், தொல்லியல் இடங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். இதே சந்தர்ப்பத்தில் இந்த திஸ்ஸவிகாரை காணியை அடிப்படையாக கொண்டு அரசியல்வாதிகள் வெறும் அரசியல் நடத்துவதாகவும், அரசியல்வாதிகள் இந்த பிரச்சனையிலிருந்து ஒதுங்குவார்களாக இருந்தால் திஸ்ஸவிகாரையின் விகாராதிபதி, அதே போல நாகவிகாரையின் விகாராதிபதி, இந்த காணிகளின் உரிமையாளர்கள் ஆகியோருடன் ஒன்றிணைந்து சுமூகமான முறையில் இதன் தொடர்பில் கலந்துரையாடி தீர்வுகள் பெற்றுக் கொடுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். இந்த விடய தொடர்பில் வடக்கில் மாத்திரமின்றி தெற்கில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் இந்த மக்களின் உணர்ச்சி பூர்வமான விடயத்தை அரசியல் மயமாக்குவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். அதே போல காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயம் தொடர்பில் தான் நன்கு அறிந்தவன் என்ற ரீதியில் காணாமல் ஆக்கப்பட்டோர் எவ்வாறு, எங்கு காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றனர், ஏன் இவ்வாறு நடந்தது என்பது தொடர்பில் நிச்சயம் அரசாங்கம் என்ற வகையில் உண்மைகள் வெளிப்படுத்தப்படும் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். ஆகவே மக்கள் தங்களுடைய உறவுகளை அரசாங்கத்தின் போலீசார், இராணுவத்தினர் அல்லது அரச உயர் அதிகாரிகளிடம் ஒப்படைத்திருந்தால் அவர்களுக்கு என்ன நடந்தது, அவர்களுடைய தற்போதைய நிலை என்ன என்பது தொடர்பில் நிச்சயம் மக்களுக்கு அறிய தரப்படும் என ஜனாதிபதி நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் வைத்து தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இது தொடர்பான தகவல்களே இன்றைய தினம் அனைத்து பத்திரிகைகளிலும் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றது. மற்றும் ஒரு மறுபக்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.